الحمد لله الواحد القهار العزيز الجبار مكور الليل والنهار يسبح له من في السماوات ومن في الأرض آناء الليل وأطراف النهار والصلاة والسلام على سيد الأبرار إمام الأخيار سيدنا محمد المصطفى المختار وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى دار القرار. أما بعد، فقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகவும் வாய்மை மிக்கது வல்லவன் அல்லாஹுடைய வார்த்தை அல் குர்ஆன் என்றும், வாழ்க்கை வழிமுறைகளிலே மிகவும் சிறந்த வாழ்க்கை வழிமுறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த தூய இஸ்லாத்தின் வாழ்க்கை வழிமுறை என்றும், மார்க்க விடயங்களில் மிகவும் மோசமானது மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கமாக அதனுள் சேர்ப்பது என்றும், எவையெல்லாம் அப்படி புதிதாக மார்க்கமாக சேர்க்கப்படுமோ அவை அனைத்தும் பித்அத்துகள், வழிகேடுகள். யார் அந்த பித்அத்துகளை மார்க்கமாக செய்வார்களோ அவர்களை அந்த பித்அத்துகள் நாளை மறுமையிலே நரகத்தின் பால் அழைத்து செல்லும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உரைகளின் ஆரம்பங்களிலே கூறக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையை உங்களுக்கும் ஞாபகித்தவனாக இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்திலே மார்க்கத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லித்தரலாம் என ஆசைப்படுகிறேன். உண்மையில் நான் சொல்கிற இந்த மார்க்கத்தின் செய்தியை பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் சரியாக விளங்கிக் கொள்வோமாக இருந்தால், சரியாக உணர்ந்து கொள்வோமாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, நமது வாழ்வின் பெரிய ஒரு திறவுகோலாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இன்னும் ஒரு படி மேலே சென்று சொல்வதாக இருந்தால், அல்லாஹுடைய நாட்டத்தின் பேரில் இஹ்லாஸோடு நான் சொல்ல போகிற செய்தியை சரியான ஆழ அகலத்தோடு விளங்கிக் கொள்வீர்களாக இருந்தால், உண்மையில் இந்த ஜும்மாவுக்கு பிறகு நம்முடைய வாழ்வை இரண்டாக பிரித்துக் கொள்ள முடியும். ஒன்று, இந்த ஜும்மாவுக்கு முன் நான், இந்த ஜும்மாவுக்கு பின் நான் என்று மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவு நம்முடைய வாழ்வை திருப்பி போடக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எனவே கேட்கக்கூடிய சகோதரர்கள், வீட்டிலிருந்து கேட்கக்கூடிய தாய்மார்கள், சொல்லப்படுகிற செய்தியை மிக கவனமாக ஆழமாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளோடு தலைப்பிற்குள் செல்லலாம் என நினைக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது வாழ்வை வீண்விரயம் செய்தல் என்கிற ஒரு தலைப்பிலே, அல்லது அர்த்தமுள்ள ஒரு வாழ்வை வாழ்தல் என்ற ஒரு தலைப்பிலே இஸ்லாத்திலிருந்து சில செய்திகளை நானும் நீங்களும் படித்துக் கொள்வது இந்த 2025 ஆண்டின் முதல் மாதத்தில் நம்முடைய வாழ்வை மீட்டி பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்ற நோக்கத்திலே தான் இந்த தலைப்பை உங்களோடு பேசலாம் என ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது என்ன வாழ்வை வீண்விரயம் செய்தல், நீரை வீண்விரயம் செய்தல், பணத்தை வீண்விரயம் செய்தல், உணவை வீண்விரயம் செய்தல் என்று படித்திருக்கிறோம். அது என்ன வாழ்வை வீண்விரயம் செய்தல் என்று சில நேரங்களில் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உலகத்திலே
நம்முடைய உலக வெற்றியையும் சரி மறுமை வெற்றியையும் சரி மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் இந்த வாழ்வை வீண்வரையும் செய்தல் என்பதை நானும் நீங்களும் முதலாவது செய்தியாக புரிந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் வாழ்வை வீண்வரையும் செய்தல் என்ற அந்த தவறை செய்வோமாக இருந்தால் நம்முடைய உலக வாழ்வும் தோற்று போகும், மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மஹ்ஷருடைய வாழ்வும் தோற்று போகும் என்கிற ஆழமான அந்த செய்தியோடு நான் அடுத்த சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக வீண்விரயம் செய்தல் என்பது ஒரு பொருளை தேவைக்கு மீறி பயன்படுத்துவது அல்லது தேவையில்லாத இடங்களில் பயன்படுத்துவது. ஒருவர் நீரை வீண்விரயம் செய்கிறார் என்றால், பணத்தை வீண்விரயம் செய்கிறார் என்றால், ஒன்று அவர் தேவைக்கு மீறி அதனை பயன்படுத்த வேண்டும் அல்லது தேவையில்லாத இடத்தில் அதனை பயன்படுத்த வேண்டும். அப்படி ஒருவர் செய்கிற பொழுது அவர் அந்த பொருளை வீண்விரயம் செய்கிறார் என்று நாங்கள் சொல்வோம். அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், இந்த வாழ்வுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, இந்த வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இறைவன் நமக்கு ஒரு உயிரை தந்திருக்கிறான், இந்த உயிரோடு சேர்த்து ஒரு ஆயுட்காலத்தை தந்திருக்கிறான். அந்த ஆயுட்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை, இலக்கு என்ன என்பதை நபிமார்கள் மூலமாக, வஹீகளின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தந்திருக்கிறான். அப்படி சொல்லித்தரப்பட்ட வாழ்வை எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு பயன்படுத்தாமல் இருப்பது, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது அல்லது தேவையில்லாத விஷயங்களில் அந்த வாழ்வை பயன்படுத்துவதுதான் வாழ்வை வீண்விரயம் செய்தல் என்ற தலைப்பினூடாக உங்களுக்கு நான் உணர்த்த வருகிற செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சரி, அப்படி என்றால் என்னுடைய வாழ்வை நான் வீண்விரயம் செய்கிறேனா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடித்துக் கொள்வது, எப்படி புரிந்து கொள்வது என்கிற ஒரு கேள்வி உங்கள் மனங்களுக்குள் வந்திருக்கும். ஒரு நீரை வீண்விரயம் செய்கிறவனை கண்ணால் பார்க்க முடியும், உணவை வீண்விரயம் செய்கிறவனை கண்ணால் பார்க்க முடியும், பொருளாதாரத்தை வீண்விரயம் செய்கிறவனை கண்ணால் பார்க்க முடியும். வாழ்வை வீண்விரயம் செய்தல் என்றால் நேரத்தை வீண்விரயம் செய்தல். வாழ்வு என்பது நேரத்தால் ஆனது. நீங்கள் 20 வருடம் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்றால் 20 வருடத்திற்குரிய நேர காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்படி என்றால் வாழ்வை வீண்விரயம் செய்தல் என்பது நேரத்தை வீண்விரயம் செய்வது. யாருக்கு நேரத்தை வீண்விரயம் செய்கிற பழக்கம் இருக்குமோ அவர் வாழ்வை வீண்விரயம் செய்கிறார். யாருக்கு நேரத்தை சரியாக பயன்படுத்துகிற பழக்கம் இருக்குமோ அவர் ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை வாழ்கிறார் என்பதுதான் இந்த வாழ்வை வீண்விரயம் செய்வதை விளங்கிக் கொள்கிற விஷயமாக இருக்கிறது. அதாவது என் வாழ்வு வீண்விரயம் செய்யப்படுகிறதா இல்லையா என்பதை புரிந்து கொள்வதற்கு என் நேரம் வீண்விரயம் செய்யப்படுகிறதா இல்லையா என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு அடுத்ததாக இப்படி நேரத்தை வீண்விரயம் செய்கிற ஒரு மனிதனை எப்படி விளங்கிக் கொள்வது? என்னுடைய வாழ்வில் நேரம் வீணடிக்கப்படுகிறதா அல்லது அர்த்தமுள்ள வழியில் செலவழிக்கப்படுகிறதா என்று கேட்டால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நேரத்தை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும். நாங்கள் எதையெல்லாம் பற்றி படிப்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நேரத்தை எப்படி படிப்பது, டைமை பற்றி எப்படி படிப்பது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்முடைய மொத்த வாழ்வும் டைம் தான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, டைமை பற்றி நிறைய ஆய்வுகள் இருக்கின்றன, நிறைய நூட்கள் இருக்கின்றன, நிறைய செய்திகள் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மொத்த வாழ்வும் என்பது நேரம்தான். வினாடிகளால், மணித்தியால, அதனால் ஏற்படுகிற நாட்களால், வாரங்களால், மாதங்களால், வருடங்களால் உருவான ஒரு வாழ்க்கையைத்தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நேரம் பற்றி படிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு அற்புதமான, ஒரு பயங்கரமான செய்தியை சொல்லட்டுமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவன் ஒரு சின்ன பிஸ்கட் பெட்டி ஒரு தண்ணி போத்தலாக இருந்தால் அதற்கு எக்ஸ்பயர் டேட் இருக்கும், அது பழுதடையும். ஆனால் எப்பொழுது பழுதடையும் என்று தெரியும். வார மாசம் 10ஆம் தேதி இது பழுதடையும் என்று எழுதியிருப்பார்கள். அதுவரைக்கும் அது பழுதடையாது என்று உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் இந்த உலகத்திலே எக்ஸ்பயரி டேட் தெரியாத, எப்ப எக்ஸ்பயர் ஆகுவோம் என்று தெரியாத ஒரு வாழ்வு கொடுக்கப்பட்ட உயிர் மனித உயிர் தான். எங்களுக்கு மரணிப்போம் என்றும் தெரியும், ஆனால் எப்பொழுது மரணிப்போம் என்று சொல்ல முடியாது. ஒரு பிஸ்கட்டுக்குள்ள ஆயுட்காலம் கூட நமக்கு உத்தரவாதம் கிடையாது. ஒரு தண்ணி போத்தலுக்குள்ள ஆயுட்காலத்தை
காலத்தின் உத்தரவாதம் கூட நமக்கு கிடையாது. எப்பொழுதும் எக்ஸ்பயர் ஆகக்கூடிய, எப்பொழுதும் மரணித்து விடக்கூடிய, அடுத்த நிமிடம், அடுத்த நாள், அடுத்த மணித்தியாலம் மரணித்து விடக்கூடிய வாழ்வை வாழ்கிறோம் என்றால் நேரம் பற்றிய தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். நேரத்தை படிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நேரத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள முடியாது. ஒரு உடுப்பை வாங்கி வார மாசம் போடலாம் என்று வைத்துக் கொள்ள முடியும். ஒரு போனை வாங்கி வார மாசம் பாவித்துக் கொள்ளலாம் என்று வைத்துக் கொள்ள முடியும். நேரத்தை எப்படி வைத்துக் கொள்ள முடியாது? ஒரு மணித்தியாலம் நீங்க ஒன்றும் செய்யாமல் இருந்தாலும் நேரம் வேலை செய்து கொண்டிருக்கும். உங்களோட வாழ்க்கையில் ஒரு மணித்தியாலம் கழிக்கப்பட்டு விடும். 2 மணித்தியாலம் தூங்கினீர்கள், நீங்கள் எந்த வேலையும் செய்யவில்லை, ஆனால் நேரம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்நாளில் இருந்து 2 மணித்தியாலம் நீக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை புரிந்து கொள்வோமாக இருந்தால் நேர விஷயத்திலே எவ்வளவு கவனமாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அண்மையிலே ஒரு நூலை நான் வாசித்தேன், ஒரு புத்தகத்தை வாசித்தேன். நேரம் சம்பந்தமான மிக விரிவான ஒரு பார்வையை, கண் திறக்கக்கூடிய ஒரு செய்தியை சொன்ன அந்த புத்தகத்தின் தலைப்பை உங்களோடு நான் சொல்கிறேன். அந்த புத்தகத்திற்கு ஆசிரியர் தலைப்பிட்டிருக்கிறார் 4000 வாரங்கள், 4000 வீக் என்பதுதான் அந்த புத்தகத்துடைய தலைப்பு. அந்த புத்தகத்திலே அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நாங்கள் வாழ்வை பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ காலம் வாழ்ந்து விடுவதை போல நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்கிறார், ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் பொதுவாக ஆயுட்காலம் 60 அல்லது 70 வயதுக்குள் தான் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்து இறைவனின் நாட்டத்தில் 80 வருடம் முழுமையாக வாழ்ந்தீர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் மொத்தமாக வாழ்வது 4000 வாரங்கள் தான். 4000 கிழமைகள் தான் நீங்கள் மொத்தமாக வாழ்கிறீர்கள். மாசத்துக்கு 4 கிழமை போகுதா? அத மாதிரி 1000 மாசம் தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். பிறந்ததிலிருந்து 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தால், அப்படி என்றால் இந்த வாழ்வு எவ்வளவு கொஞ்சம் என்பதை யோசித்து பாருங்கள். நமக்கு எவ்வளவு சின்ன வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் என்று நேரம் சம்பந்தமாக நிறைய தகவல்களை அவர் சொல்லிக் கொண்டு செல்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே தலைப்பிற்குள் நான் வருகிறேன். வாழ்வை வீணடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நேரத்தை வீணடிக்காமல் இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி மஹ்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அதிகமான மனிதர்கள் பொடுபோக்காக இருக்கிற 2 அருள், அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். உடல் ஆரோக்கியம், ஆரோக்கியமாக இருக்கிற நேரமும் ஓய்வாக இருக்கிற நேரமும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் ஆழமான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறது. சில நேரங்களில் காய்ச்சல் வந்து 1 நாள் 2 நாள் நாங்கள் இருப்போம். அது எங்களுடைய நேரம் அல்ல, அது நோய்க்கான நேரம், அது மருந்துக்கான நேரம். ஆரோக்கியமாக இருக்கிற நேரமும் வேலை இல்லாமல் ஓய்வாக இருக்கிற நேரமும் தான் மனிதன் அதிகமாக கவனம் எடுக்காத அல்லாஹ்வின் 2 அருள்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்ததை பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது வாழ்வை வீண்வரையும் செய்தல் என்றால் நேரத்தை வீண்வரையும் செய்தல் என்று படித்தோம். நேரம் என்பது படிக்கப்பட வேண்டிய ஒன்று. அது கொஞ்சம் தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன காலம்தான், ஒரு 1000 மாசம்தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழப்போகிறோம் என்று படித்த பிறகு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது அடுத்ததாக நாங்கள் படிக்க வேண்டிய செய்தி, இந்த 1000 மாதத்திற்கும் நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த 4000 அந்த வாரத்திற்கும் நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. லா யுஸ்அலு அம்மா யஃஅல் வஹும் யுஸ்அலூன். அல்லாஹ்விடம் நாங்கள் வாழ்ந்த அந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் அல்லாஹ்விடம் கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது என்ற கடமை உணர்ச்சி நமக்கு வர வேண்டும். அப்படி என்றால் எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய நேரம் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லும் விதமாக வாழப்பட வேண்டும். எங்களுக்கு கேள்வி இருக்கிறது என்றால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக வாழப்பட வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை. இல்லை என்றால் அது வீண்விரயம் செய்யப்படுகிற வாழ்க்கை என்பதை அடுத்த செய்தியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எதை செய்தாலும் நேரம் போகும், எதை செய்யாமல் சும்மா இருந்தாலும் நேரம் போகும். ஆனால் இப்பொழுது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எதை செய்தால் இறைவனின் விசாரணையிலிருந்து நான் தப்புவேனோ அதை செய்வதற்கு அதிகமாக நேரத்தை என் வாழ்வில் இருந்து நான் கொடுக்க வேண்டும் என்பதை அடுத்த செய்தியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது இந்த தலைப்பை நான் 2 பிரதான அம்சங்களின் மூலமாக சுருக்கி சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நம்முடைய வாழ்வு ஒரு சின்ன வாழ்வு, அந்த வாழ்வுக்கும் நமக்கு விசாரணை இருக்கிறது என்று புரிந்து கொண்டதன் பின்னால் நம்முடைய வாழ்வில் எது முக்கியம், நம்முடைய 24 மணித்தியாலத்தில் எதற்கு அதிகமான நேரம் செலவழிக்கப்பட வேண்டும் என்கிற பிரக்ஞை, தெளிவு நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இன்று என்னுடைய 24 மணித்தியாலம் எதற்காக போனதோ, நாளை என்னுடைய 24 மணித்தியாலம் எதற்காக போனதோ அது பற்றி நாளை அல்லாஹ்விடம் கணக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. அப்படி என்றால் நம்முடைய வாழ்வில் எது முக்கியம்? உழைப்பு முக்கியம், தூக்கம் முக்கியம், உணவு முக்கியம், உறவுகள் முக்கியம், நண்பர்கள் முக்கியம், விளையாட்டு முக்கியம், போன் முக்கியம். இப்படி எங்களுடைய வாழ்வில் எது முக்கியம் என்ற ஒரு பட்டியலை போட்டால் ஏராளமான முக்கியங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கின்றன, ஏராளமான தேவைகள் நம்முடைய வாழ்வில் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது யோசித்து பாருங்கள், உணவுக்கு உழைக்கிறோம், காலையில் இருந்து ஒரு 8 மணித்தியாலம் உணவுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு தூக்கத்திற்காக ஒரு 6 மணித்தியாலத்தை செலவழிச்சிட்டோம், 14 மணித்தியாலம் பெய்தது, இன்னும் இருக்கிற 10 மணித்தியாலங்கள் எதற்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? விளையாட்டு, டிவி அல்லது போன்கள் அல்லது நண்பர்களோடு இருந்து பேசுவது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது, பிள்ளைகளோடு பயணம் செல்வது, குடும்ப உறவுகளோடு சேர்ந்திருப்பது, நண்பர்களோடு சேர்ந்து கதைத்துக் கொண்டிருப்பது என்று நம்முடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், உணவுக்காக, தூக்கத்திற்காக, உறவுக்காக வாழ்வது ஒரு மனித வாழ்வு அல்ல, அது ஒரு உயிரினத்தின் வாழ்வு. ஒரு ஆடும் ஒரு மாடும் உணவுக்காக, தூக்கத்திற்காக அன்றாடம் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வாழ்வை நான் வாழ்ந்தால் என்னுடைய வாழ்வுக்கும் ஒரு மிருகத்துடைய வாழ்வுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஒரு மாடு காலையிலும் நான் சாப்பிடணும், தூங்கணும், மற்ற விஷயங்களில் அது ஈடுபட வேண்டும். அதே போல ஒரு மனுஷன் காலையில் எழும்புறாரு, சாப்பாட்டுக்கு உழைக்கிறாரு, தூங்குறாரு, அதே போல வேறு வேறு தன்னுடைய அன்றாட ஒரு மிருக வாழ்வை, ஒரு உயிருக்கான வாழ்வு, ஒரு உயிர் உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதற்கான வாழ்வை வாழ்ந்துவிட்டு தான் ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ்கிறார் என்றால் அவர் மனித வாழ்வு வாழவில்லை. அவருடைய வாழ்வு மனித வாழ்வு அல்ல, அவருடைய வாழ்வு அர்த்தம் உள்ள வாழ்வு அல்ல. அப்படி என்றால் இந்த மனித வாழ்வின் பர்பஸ் என்ன, இந்த மனித வாழ்வின் மிகப்பெரிய இலக்கு என்ன, இந்த மனித வாழ்வின் மிகப்பெரிய தேவை என்ன? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு அதிக நேரம் கொடுக்கிறோமா? ஒரு நாளில் 24 மணித்தியாலம் எங்க எல்லாம் போகுது என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், வமா ஹலகுதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த மனிதனையும் ஜின்னையும் நாங்கள் படைத்திருப்பதன் நோக்கம் அவன் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக. இபாதத் இந்த வாழ்வின் மிகப்பெரிய குறிக்கோள். அல்லாஹ்வுக்காக வாழ்வது இந்த மனித வாழ்வின் மிகப்பெரிய பர்பஸ். அதற்காகத்தான் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த வாழ்வு, இந்த மரணம் படைக்கப்பட்டதன் நோக்கம் நீங்கள் உங்களில் யார் அல்லாஹ்வுக்கு அதிகம் நல்லமல் செய்கிறவர் என்பதை பார்ப்பதற்காக. இப்ப நினைத்து பாருங்கள், நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கிறது? நம்மட வாழ்க்கையில அல்லாஹ்வுக்காக கொடுத்த நேரம் எவ்வளவு? நம்முடைய வாழ்க்கையில் மார்க்கத்திற்காக கொடுத்த நேரம் எவ்வளவு? ஒரு நாளில் இபாதத்துக்காக நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிற நேரம் எவ்வளவு? மனதை தொட்டு கேள்வி கற்றுக் கொள்ளுங்கள். இந்த கேள்வி கபர் வரைக்கும் உங்களை பாதுகாக்கிற கேள்வி. நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய விசாரணையின் முன்னால் உங்களை காப்பாற்ற போகிற கேள்வி. மரணத்திற்கு முன்னால் உங்களை விழிக்க வைக்கிற கேள்வி. தயவு செய்து மனதை தொட்டு கேளுங்கள். ஒரு நாளில் அல்லாஹ்வுக்காக நான் ஒதுக்கி இருக்கிற நேரம் எவ்வளவு? இதுதான் வாழ்க்கையின் மிக முக்கியமான இலக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த கேள்விக்கு எஸ் என்று பதில் இருந்தால், நான் ஒதுக்கி இருக்கிறேன் இவ்வளவு நேரம் பதில் இருக்கும் என்றால், அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் வெற்றியாளர்கள்.
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நோ என்று பதில் வந்தால், இல்லை எனக்கு நேரம் இல்லை என்று பதில் வந்தால், தெளிவாக சொல்கிறேன், மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகின் எந்த பெரிய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், வீடு, வாகனம், தோட்டம், பொருளாதாரம், அதிகாரம் என்று உலகத்தின் எந்த பெரிய சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், இந்த உலகில் வாழ்கிற மிகப்பெரிய நஷ்டவாளி நீங்கள் தான். உலகில் வாழ்கிற மிகப்பெரிய நஷ்டவாளி பேசுகிற நானாக இருந்தாலும், கேட்கிற நீங்களாக இருந்தாலும் இந்த செய்தியை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு, மார்க்கத்திற்கு நேரம் ஒதுக்காத ஒரு வாழ்வு இந்த உலகில் வாழப்படுகிற மிக நஷ்டமான வாழ்வு என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அடுத்த செய்தியாக விளங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்வில் பெரும்பான்மையான நேரங்கள் இறைவனுக்காக செலவழிக்கப்பட வேண்டிய நேரங்கள். இல்லை என்றால் அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறோமா என்ற கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது. இரண்டாவது, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, யாரும் வேண்டுமென்று பாவம் செய்வது கிடையாது. யாரும் வேண்டுமென்று இறைவனுக்கு நேரம் ஒதுக்காமல் இருப்பது கிடையாது. ஆனால் இப்பொழுது இரண்டாவது பகுதியை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய நேரத்தை யாரு களவாடி கொண்டிருக்கிறார்கள்? நம்முடைய 24 முடிஞ்சு தூங்க போறோம், காலையில் சுபகு வருது, திரும்ப இஷா வருது, ஒரு நாள் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது, வெள்ளிக்கிழமை கிடையில் அடுத்த வெள்ளிக்கிழமை வாரது, கண் சுமிற்றத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்குது. என்னுடைய நேரத்தை இவர் சொல்வ பயானில் சொல்றதை கேட்டா எங்கெங்கோ என்னுடைய நேரம் சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய நேரத்தை களவாடுகிறவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அந்த நேர கல்வர்களிடமிருந்து நம்முடைய நேரத்தை பறித்து அல்லாஹ்வுக்காக, நம்முடைய லட்சியத்திற்காக செலவழிக்க ஆரம்பிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நேரத்தை எப்படியெல்லாம் களவாடப்படுகிறது குர்ஆன் நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா நேரத்தை களவாடக்கூடிய அம்சங்களில் முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், ஷஹவாத், மனோ இச்சைகள், ஆசைகள் நம்முடைய நேரங்களை பலியாக்கி கொண்டிருக்கின்றன. எந்த ஆசை? கொஞ்சம் பச்சையாக, கசப்பாக சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், ஸுய்யின லின்னாஸ் ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிஸா. ஆசைகளில் மிகப்பெரிய மனிதனுடைய நேரத்தை பறிக்கிற, குறிப்பாக வாலிபர்களுடைய நேரத்தை பறிக்கிற, குறிப்பாக இந்த இளம் சிறார்களுடைய அல்லது வளர்ந்து வருகிற சமூகத்தின் நேரத்தை பறிக்கிற மிகப்பெரிய மனோ இச்சைதான் பெண்கள் சம்பந்தமானது. பெண்களால், பெண்களின் ஆசைகளால் நீங்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். போன் பாவிக்கிற, அல்லது படம் பார்க்கிற, அல்லது இன்னொரு என்ன விஷயங்களில் காதலித்துக் கொண்டிருக்கிற, அல்லது காதல் சம்பந்தமான வீடியோக்களையும் ரீல்ஸ்களையும் ஷார்ட்ஸ்களையும் பேஸ்புக் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களே, உங்களை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. பேசுகிற நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, இந்த வாழ்விலிருந்து மீண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்வை வீண்வரையும் செய்யாமல் அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நினைத்து பாருங்கள், பெண்கள் சம்பந்தமாக ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வாலிபர்கள். காதலில் செலவழிக்கிற நேரங்கள், இன்னொருடைய காதலை பற்றி பேசி செலவழிக்கிற நேரங்கள், யார் யாரோ செய்கிற காதலை பற்றி பார்க்கிற வீடியோக்கள் என்று நான் உதாரணம் சொல்ல தேவையில்லை. ஒரு நாளைக்கு பெண்களுக்காக இளம் சமூகம் செலவழிக்கிற நேரங்கள் என்பது எத்தனையோ மணித்தியாலங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது உங்களுடைய நேரத்தை இறைவனிடமிருந்து திருடிக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், வல்பனீன், குழந்தைகளுக்கான நேரங்கள். நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், என்ற பிள்ளைக்காக கஷ்டப்படுகிறேன், என்ற பிள்ளையின் எதிர்காலத்திற்காக கஷ்டப்படுகிறேன். கஷ்டப்படுங்கள், அது அல்லாஹ்வை விட்டும் தூரமாகிற கஷ்டமாக இருக்கக்கூடாது. தொழாமல் நீங்கள் பிள்ளைக்கு கஷ்டப்பட தேவையில்லை. குர்ஆன் ஓதாமல் நீங்கள் பிள்ளைக்கு கஷ்டப்பட தேவையில்லை. திக்ர் செய்ய நேரம் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைக்கு கஷ்டப்பட தேவையில்லை. இது எல்லாம் மனோ இச்சைகள். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம செய்யறது நல்ல வேலை, ஆனால் நம்முடைய வாழ்வை பழுதாக்கி கொண்டிருக்கிற நேரங்கள். வல் கனாத்தீல் முகந்தரத்தி மினல் ذஹபி வல் ஃபில்லா, தங்கம் வெள்ளி போன்ற பண ஆசைகள். எவ்வளவுதான் உழைத்தாலும் போதாத மனவாழ்வு. ஹலாலாக எவ்வளவு உழைக்கலாம், அதில் யாரும் தடை சொல்வது கிடையாது. ஆனால் காலையில் கொஞ்சம் பேருக்கு கதை என்னன்னு கேட்டா அதை பெருமையாக சொல்கிறார்கள். நம்ம செய்கிற வேலைக்கு எங்கப்பா சுபகுக்கு எழும்ப முடியும்? நம்ம செய்கிற வேலைக்கு எப்படியப்பா குர்ஆன் ஓத முடியும்? நம்ம செய்கிற வேலைக்கு எப்படியப்பா ஜமாத்துக்கு பள்ளிக்கு வர முடியும்? அது உடம்ப கொள்ற வேலை, உடம்ப சாகடிக்கிற வேலை என்று அப்படி சாகடித்து சாகடித்து அந்த காசை எடுத்துக்கிட்டு கபருக்கு போக முடியுமா?
அந்த காசை கபருல வார மலக்குக்கு கொடுக்க முடியுமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹலாலான பொருளாதாரம் தேவை. ஆனால் அது நம்முடைய வாழ்வின் மொத்த நேரத்தையும் பறிக்குமாக இருந்தால் அதில் நானும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும். வல் கைலில் முஸவ்வமத்தி வல் அன்ஆம். அடுத்ததாக வாகன ஆசைகள், வாகன விருப்பங்கள். நிறைய வாகனம் வாங்கணும், நிறைய ஆடம்பரங்களின் மீது மனிதனுடைய ஆசை. அதற்காக அவன் அதிகமான நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறான். வல் ஹரஸ். அடுத்ததாக தொழில் நிலங்கள், விவசாய நிலங்கள், காணி பூமிகளின் மீது ஆசை. அது காசு இருக்கிறதா வாங்குங்கள், வருமானம் வருகிறதா வாங்குங்கள். ஆனால் கடமைகளை விட்டுவிட்டு, அல்லாஹ்வை மறந்துவிட்டு, மார்க்கத்தை தொலைத்துவிட்டு, ஹராமான வழிகளிலே, வட்டியோடு சம்பந்தப்பட்ட வழிகளிலே நீங்கள் தேடி எதனை கபருக்கு கொண்டு போக போகிறீர்கள் என்பதை உங்கள் மனங்களில் வைத்து கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் இத்தனை ஆசைகளையும் வைத்துவிட்டு சொல்கிறான், தாலிக மதாஉல் ஹயாத்தித் துன்யா. இது அவ்வளவு உலகத்தின் ஆசையப்பா. வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப். இதை விட மகத்தான சந்தோஷம், நிம்மதியான வாழ்வு அல்லாஹ்விடம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எனவே முதலாவது நம்முடைய நேரத்தை பறிப்பது ஷஹவாத் என்று சொல்லப்படக்கூடிய ஆசைகளாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு விஷயம் இருக்கிறது நம்முடைய வாழ்வில் நேரத்தை பறிப்பது. அதுதான் ஷைத்தானுடைய விஷயமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வில் ஷைத்தான் மிகப்பெரிய கட்டிக்காரன், மிகப்பெரிய கட்டிக்காரன் ஷைத்தான். நம்மிடமிருந்து நேரங்களை பறிப்பான். சில நேரங்களில் நான் சொல்வது கொஞ்சம் கசப்பாக இருக்கலாம், ஆனால் நானும் நீங்களும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஷைத்தானுடைய ஒரு டெக்னிக்கை பற்றி சொல்கிறான். ஃபஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும். ஷைத்தானுடைய வேலை என்னென்றா, உங்களோட வேலையை உங்களுக்கு அழகாக காட்டுவான். பல நேரங்களில் வீதிகளில் பொடியமார் இஷாவுக்கு பிறகு குந்தினா 8 மணி 10 மணி 11 மணி 12 மணி வரைக்கும் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கதைத்துக் கொண்டிருப்பது தவறா? கூட்டாளிமாரோடு பேசிக் கொண்டிருப்பது தவறா என்றால், பெரிய பள்ளியில் இருந்து ஆரம்பித்து சின்ன பள்ளி வரைக்கும் செல்வீர்களாக இருந்தால் இஷாவுக்கு பிறகு நிறைய கூட்டம் கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது தவறா என்று கேட்டால் தவறு கிடையாது. எதுவரைக்கும் அந்த கூட்டம் சுபஹு தொழுகைக்கு ஜமாத்துக்கு வந்தால் அந்த கூட்டத்திலே தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் 10 மணி 11 மணி 12 மணி வரைக்கும் கதைத்துக் கொண்டு வீட்டுக்கு செல்கிறீர்கள், தூங்குகிறீர்கள், உங்களால் சுபகுக்கு வர முடியவில்லை என்றால் அந்த கூட்டம் ஹராமான கூட்டம். அந்த கூட்டம் மார்க்கத்திலே தடை செய்யப்பட வேண்டிய கூட்டம். அந்த நட்பு தவறான நட்பு என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்றால், ஒரு மனுஷர் கியாமுல் லைல் செய்கிறார், இரவிலே அல்லாஹ்வுக்காக நின்று வணங்குகிறார், வணங்கிட்டு 2 மணி 3 மணிக்கு படுக்கிறார். அவருக்கு சுபகுக்கு எழும்ப முடியாவிட்டால் அவருக்கு முதல் கடமை சுபகு தொழுகிறது. சுன்னத்து தான் கியாமுல் லைல் என்று சொல்லி தந்த மார்க்கத்திலே நம்ம சுபகு தொழாம விடிய விடிய கூட்டாளிகளோடு நைட் பஜார்களிலே இருந்து கதைத்து விட்டு தொழாமல் இருப்போமாக இருந்தால் ஷைத்தான் அப்படித்தான் அழகுபடுத்துவான். நம்ம நினைப்போம் சும்மா கதைச்சிக்கிட்டு தான் இருக்கணும். யார் யாரோ பாருக்கு போறான், யார் யாரோ படம் பார்க்க போறான், யார் யாரோ என்ன பாவம் எல்லாம் செய்யறான், இதையா அந்த மௌலைக்கு விளங்குது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாருக்கு போறவனும் சுபகு தொழாமல் இருக்கிறான், வேறு வேறு பாவம் செய்கிறவனும் சுபகு தொழாமல் இருக்கிறான். நீங்களும் பஜாரிலே கதைத்துக் கொண்டிருந்து சுபகு தொழாமல் இருந்தால் அதே பாவம் தான் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் கூட்டமாக இருந்து கதைப்பது, கொஞ்சம் பேருக்கு மெச்சி பார்க்கிறது, கொஞ்சம் பேருக்கு அரசியலில் ஈடுபடுவது, இப்படி எத்தனையோ பொழுதுபோக்குகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் பேர் இருக்காங்க சமூக சேவை, காலையில் இருந்து ரா வரைக்கும் சமூகத்துக்காக ஓடுவாரு, பள்ளிக்கு இல்ல. அவர் நினைச்சிட்டு இருக்கிறார், நான் சமூகத்தை அப்படியே தூக்கி காப்பாத்திக்கிட்டு இருக்கிறேன். அது ஷைத்தான் உங்களுக்கு அழகாக்கி காட்டி தந்திருக்கிறான். நான் சமூகத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எவ்வளவு பெரிய சேவை செய்கிறேன் தெரியுமா என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் பள்ளிக்கு வராவிட்டால், மார்க்கத்தோடு வாழாவிட்டால் ஷைத்தான் உங்களிடமிருந்து அல்லாஹ்வுக்கான நேரத்தை பறித்துக் கொண்டிருக்கிறான், மார்க்கத்திற்கான நேரத்தை பறித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சோதர்களே, மூன்றாவது நம்முடைய நேரத்தை பறிக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய சோதனைகள். அல்லாஹ்வுடைய சோதனைகள் வந்தால் நம்மிடமிருந்து நேரங்கள் சென்றுவிடும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது, நேரம் கிடைக்கிற பொழுது அமல் செய்து கொள்ளுங்கள் என்று. இன்று பார்க்கிறோம், எத்தனையோ மனிதர்கள் தொழ ஆசைப்படுகிற, குர்ஆன் ஓத ஆசைப்படுகிற மனிதர்கள் ஒரு பெரு நோயாளியாக வீட்டிலே கிடக்கிறார். இப்பொழுது அவருக்கு பள்ளிக்கு வருவதற்கான நேரம் கிடையாது. எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம், தொழ ஆசைப்படுகிற, மார்க்கத்தோடு வாழ விரும்புகிற மனிதர்கள் பெரு நோயாளிகளாக ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 நாள் 20 நாளை கழிச்சால் 10 நாள் பள்ளியோடு அவருடைய வாழ்க்கை கிடையாது. சோதனைகள் நம்முடைய நேரங்களை பறித்துக் கொள்ளும். அதற்கு முன்னால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் விழித்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால்
நம்முடைய வாழ்வு ஒரு தாண்டோண்டித்தனமான வாழ்வாக, ஒரு மிகப்பெரிய நஷ்டமான வாழ்வாக போய்விடும் என்பதை மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் நேரத்தை மிக கவனமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு வினாடியும் எனக்கு விசாரணை இருக்கிறது, ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் நான் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு அறிஞனின் வாழ்க்கையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்மையிலே அதை நான் கேட்ட பொழுது உண்மையிலே ஆச்சரியப்பட்டு போன ஒரு சம்பவம். முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றை அவர் எப்படி ஒரு நாளை கழிப்பார் என்று 2001ஆம் ஆண்டிலே மிக பழைய காலத்தில் அல்ல, ஒரு 20 வருடம் 22 வருடத்துக்கு முன்னால் மௌத்தாகி போன சவுதியைச் சேர்ந்த ஒரு அறிஞரின் வாழ்வை அவர்களுடைய மாணவர்கள் சொல்கிறார்கள். எப்படி திட்டமிட்டு அல்லாஹ்வுக்காக கழிப்பார்கள் என்று சொல்கிற பொழுது அவர் என்னென்ன வேலைகள் செய்வார் என்று நிறைய விஷயங்களை சொல்கிறார்கள். அதில் முக்கியமாகப்பட்ட விஷயம் அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் நேரத்திற்கு என்பதற்கு ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். அவர் சொல்கிறார்கள், அவருடைய முக்கியமான விஷயம் வீட்டிலிருந்து தொழுகைக்காக வருகிற நேரம் அதுக்கார் ஓதுவதற்காக திக்ருகள் செய்வதற்கான நேரமாகவும் குர்ஆன் ஓதுவதற்கான நேரமாகவும் வைத்திருந்தார். ஒரு அறிஞர் சொல்கிறார், நான் மாணவனாக இருந்து அவரிடம் ஒரு நாள் தொழுகைக்கு வருகிற பொழுது உங்களோடு நான் வரட்டுமா என்று கேட்டேன். தாராளமாக வாருங்கள், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, கதைக்காமல் வர வேண்டும் என்று சொன்னார். அவர் தொழுகைக்கு 5 நேரம் வருகிற பொழுதும் திக்ரோடும் குர்ஆனோடும் வருவார். அவருடைய மாணவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு குறைந்தது 2 ஜுசுகளை ஓதுவார். மாதத்திலே 2 குர்ஆன்களை முடிக்கக்கூடியவராக இருந்தார். அதே போல ரமலான் வந்தால் மாதத்திலே 10 குர்ஆன்களை 3 நாளைக்கு ஒரு குர்ஆன், ஒரு நாளைக்கு 10 ஜுசு என்று ஓதக்கூடியவராக அவர் இருந்தார். கிடைக்கிற நேரங்களெல்லாம் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார் என்று இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாற்றை பதிவு செய்கிறார்கள். என்றால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவு கவனமாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். வீட்டில் இருந்து பள்ளிக்கு வார நேரம், பள்ளிக்கு வாரதே தொழுகிறதுக்கு, குர்ஆன் ஓதுறதுக்கு, திக்ர் செய்யறதுக்கு, ஆனால் வருகிற நேரத்தில் கூட குர்ஆனை ஓதிவிட வேண்டும். அப்படி என்றால் அவருடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட 11 மாதத்துக்கு 2 படி 22, நோம்புல 10 வருஷத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட 22 குர்ஆன்களை அவர் ஓதி முடிக்கக்கூடியவராக இருந்திருப்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி பேணுதலாக வாழ்ந்திருக்கிறார்கள். இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், யார் நேரத்தை வீணடிப்பானோ, நேரத்தை வீணடிப்பது என்பது மௌத்தை விட ஆபத்தானது என்று சொல்கிறார்கள். ஒரு மனுஷனுக்கு மௌத்து வாரத்தை விட ஆபத்தானது அவனுடைய நேரத்தை வீணடிப்பது. ஏனென்றால் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க மௌத்தா போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து சென்று விடுவீர்கள், அது மட்டும்தான் பிரச்சனை, அது அவ்வளவு பெரிய ஆபத்து அல்ல. நீங்கள் நேரத்தை வீணடித்தால் அல்லாஹுவை விட்டும் மறுமையை விட்டும் தூரமாகிறீர்கள். நீங்க மௌத்தா போனா உலகத்தை விட்டு தான் தூரமாகுவீங்க, அது அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் நேரத்தை வீணடித்தீர்களாக இருந்தால் அல்லாஹுவை விட்டும் மறுமையை விட்டும் தூரமாகிறீர்கள். எனவே அது மிகப்பெரிய தவறு என்று இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற செய்திகளை படிக்கிறோம். எனவே என்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்வு எதற்காக, எது முக்கியம் என்பதை முதலாவது இனம் கண்டு கொள்ள வேண்டும். எதற்காக நம்முடைய நேரங்கள் செலவழிகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனை கேட்டுவிட்டு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மாறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் 10ஓடு 11ஆக இதுவும் ஒரு ஜும்மாவாக செல்லுமாக இருந்தால் நிச்சயம் மரணம் வருகிற நாளிலே கை செய்தப்படுகிற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்ற செய்தியை உங்கள் ஆழ் மனங்களுக்குள் கவனமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு நேரமாக நாங்கள் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயுளை தந்திருக்கிறான். அந்த ஆயுள் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு நாளும் கழிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதில் உலகத்திற்காக நிறைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவனுக்காக ஒரு நாளில் நான் ஒதுக்கிய நேரம் என்ன என்ற ஒரு கேள்விக்கான விடையை உணர்த்துவதுதான் இந்த ஹுத்பாவுடைய நோக்கமாக இருக்கிறது. கடைசியாக ஒரு 2-3 குர்ஆன் வசனத்தை சொல்கிறேன். யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக நேரம் ஒதுக்கவில்லையோ, அல்லது தன்னுடைய வேலையில் அல்லாஹ்வை மறந்து போனார்களோ, தொழுவதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு, அல்லாஹ்வை நினைப்பதற்கு, நரகத்தை பயப்படுவதற்கு, சுவனத்தை அல்லாஹ்விடம்
கேட்பதற்கு என்று அல்லாஹ்வுக்கான இறைவனுக்கான மணித்தியாலங்களை யாரெல்லாம் தன் வாழ்வில் ஒதுக்கிக் கொள்ள மறந்தார்களோ அவர்கள் மறுமையில் கை சேதப்படுகிற சில குர்ஆன் வசனங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சூரத்துன் நாசியாத்துடைய இறுதி வசனத்திலே சொல்கிறான், இந்த உலகத்திலே 40, 50, 60 என்று பெரு வாழ்வு வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்வை மறந்த நிலைமையிலே யாரெல்லாம் மறுமைக்கு போவார்களோ அவர்கள் மறுமையை பார்த்துட்டு சொல்வார்களாம், கஅன்னஹும் யௌம யரவுனஹா லம் யல்பஸு இல்லா அஷியத்தன் அவ் துஹாஹா. ஒரு காலை பொழுது அல்லது ஒரு சின்ன கொஞ்ச நேரம் வாழ்ந்த மாதிரி தானே இந்த உலகம் இருக்கிறது என்று நாளை மறுமையிலே சொல்லி கை செய்தப்படுவார்களாம். அவர்களுக்கு என்று எந்த நன்மையும் இருக்காது, அவர்களுக்கு என்று எந்த நல்லமல்களும் இருக்காது, வெறும் சோதனை, வெறும் நஷ்டத்தோடு வாழ்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த நிலைமை ஒரு நாளைக்கும் நமக்கு வந்துவிடக்கூடாது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. அதே போல் அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திருடைய 37வது வசனத்திலே சொல்கிறான், நரகத்திலே கடுமையாக வேதனை செய்யப்படுகிற பொழுது இந்த உலகத்திலே நேரத்தை வீணாக்கியவர்கள், இந்த உலகத்திலே தான் விரும்பிய மாதிரி வாழ்ந்தவர்கள், காலையில் எழும்பினதிலிருந்து தூங்குகிற வரைக்கும் மனசு சொன்ன மாதிரி மனம் போன போக்கில் வாழ்ந்தவர்களுடைய அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்விடம் சொல்வார்களாம், ஓலமிட்டு அழுவார்களாம், நரகத்திலே இருந்து கொண்டு சப்தமிட்டு கத்தி கதறி இறைவா இறைவா என்று அழுது சொல்வார்களாம், ரப்பனா இறைவனே அஹ்ரிஜ்னா, யா அல்லாஹ் அந்த நரகத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்தியா அல்லாஹ், நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், இந்த கொஞ்ச நரகத்திலிருந்து வெளியே அனுப்பி இந்த உலகத்துக்கு என்னை அனுப்பியா அல்லாஹ், நான் செஞ்ச மாதிரி எந்த பாவமும் செய்ய மாட்டேன், என்ற எல்லா கெட்ட விஷயத்தையும் முட்டுட்டு திரும்பி வந்துடுவேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் கெஞ்சுவார்களாம், மன்றாடுவார்களாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு நிலைமையை தராமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு பதில் சொல்வானாம், அவலம் அம்மிருக்கும் மாயத்ததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நான் ஆயுட்காலத்தை தரவில்லையா? 10ஆக 20ஆக 30ஆக 40ஆக வருஷமாக தந்தேனே. எத்தனை பயான கேட்டீங்க, எத்தனை உரைகளை கேட்டீங்க, எத்தனை ஜும்மாக்களை கேட்டீங்க, எத்தனை குர்ஆன் நிகழ்ச்சிகளை கேட்டீங்க, எத்தனை நோம்புல பயான்களை கேட்டீர்கள். நீங்கள் திருந்துவதற்கான நேரம் உங்களுக்கு வழங்கப்படவில்லையா? வஜாஅக்கும் முன்னதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நபிமார்கள், குர்ஆனிய வசனங்கள், இறை செய்திகள் உங்களிடம் வரவில்லையா? ஃபதூகு ஃபமாலில் ஸாலிமீன மின் நஸீர், இப்பொழுது உதவி செய்வதற்கு உங்களுக்கு யாரும் இல்லை, நரகத்தை அனுபவியுங்கள் என்று சொல்லப்படுமாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. அதே போல அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் ஒரு நிலைமையை சொல்கிறான், மறுமையிலே மௌத் வருகிற பொழுது மனிதன் சொல்வானாம், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், இந்த உலகத்தில் தான் தோண்டித்தனமாக வாழ்ந்தவன், தன்னை மறந்து வாழ்ந்தவன், எங்கிட்ட நேரம் போகுதுன்னு தெரியாம பள்ளி இல்லாம குர்ஆன் இல்லாம யாரோ ஒரு ஆடு மாடு வாழ்வதை போல வாழ்ந்தவன் சொல்வானாம், யா அல்லாஹ் இலா அஜலின் கரீப், ஒரு சின்ன ஷார்ட் டைம் ஒன்று தாயா அல்லாஹ், சின்ன டைம் ஒன்று தாயா அல்லாஹ், ஃபஅஸ்ஸதக வகும் மினஸ் சாலிஹீன், இருக்கிற எல்லா சொத்தையும் சுகத்தையும் தர்மம் செஞ்சுவிட்டு பரிசுத்தமானவனாக உன்னிடம் ஓடி வருகிறேன் யா அல்லாஹ் என்று சொல்லுவானாம். வலையு அஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, அல்லாஹ் சொல்கிறான், அஜல் வந்து விட்டால் நேரம் ஒரு நிமிடமும் பிற்படுத்தப்பட மாட்டாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இந்த நிலைமையில் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அதே போல அல்லாஹ் இன்னொரு அடியானுடைய நிலைமையை சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஅஹதுல் மௌத், அவர்களுக்கு மௌத் வந்து குரல் வளையை பிடிக்கிற பொழுது, மலக்குல் மௌத் வந்து நின்று உயிரை கைப்பற்றுகிற பொழுது சொல்வார்களாம், ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை கொஞ்சம் முற்றுறேன் யா அல்லாஹ், லஅல்லி அஅமலு சாலிஹன், நிறைய நல்லமல் செய்வேன் யா அல்லாஹ், தொழுவேன் யா அல்லாஹ், தொழணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் யா அல்லாஹ், குர்ஆன் ஓதணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் யா அல்லாஹ், வாங்கி வச்ச குர்ஆன் வீட்ல இருக்குது யா அல்லாஹ், எவ்வளவோ நன்மையை செய்யணும்னு நினைச்சேன் யா அல்லாஹ், ஆனா நண்பர்களால, வீட்டு வாழ்க்கையால, தொழில் வாழ்க்கையால, பிஸியான லைஃபால எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் யா அல்லாஹ், ஒரு சின்ன அவகாசம் தா யா அல்லாஹ், அஅமலு சாலிஹன், நிறைய நல்லமல் செய்வேன் யா அல்லாஹ், ஃபீமா தரக்து, நான் விட்டு வந்ததிலிருந்து நிறைய நல்லமல்களை செஞ்சுட்டு ஓடி வாரேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், கல்லா, அப்படி எல்லாம் உங்களுக்கு அவகாசம் தரப்பட மாட்டாது என்று சொல்கிறான். இது இவ்வளவும் அல்லாஹ் சொல்கிற குர்ஆனிய வசனங்கள், சத்தியங்கள், உண்மைகள். நேரத்தை வீணாக கழித்தால், இந்த வாழ்வை அர்த்தமில்லாமல் கழித்தால், தான்றோண்டித்தனமாக வாழ்ந்தால், மனோ இச்சையை பின்பற்றி வாழ்ந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலைமை எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும் என்பார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே. அதனால் மீண்டும் ஒருமுறை இந்த ஜும்மாவின் கேள்வியை உங்கள் மனங்களுக்குள் வைக்கிறேன். 24 மணித்தியாலத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு வைத்திருக்கிற நேரம் எவ்வளவு? 24 மணித்தியாலத்தில் இந்த மார்க்கத்திற்காக நீங்கள் ஒதுக்கி இருக்கிற நேரம் எவ்வளவு? உங்களுக்கு எஸ் என்று ஒரு அழகான பதில் 2
4 மணித்தியாலம் இறைவனுக்காக வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் உங்கள் வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வு, வீணாக்கப்படாத வாழ்வு. இல்லை, நான் ஏதோ ஒரு விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்படி விடியுது, எப்படி பகலாகுது, எப்படி ராவாகுது அப்படின்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நீங்கள் வாழ்வை வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அர்த்தமில்லாத வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றிலிருந்து உங்கள் வாழ்வை மாற்றுங்கள். அல்லாஹ்விடம் மலக்குகளிடம் இன்னொரு சந்தர்ப்பம் தா, இன்னொரு சந்தர்ப்பம் தா என்று கேட்கிற நாள் வருவதற்கு முன்னால் இன்றைய ஜும்ஆவை அந்த சந்தர்ப்பமாக நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தந்த அந்த சந்தர்ப்பமாக நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இன்றிலிருந்து எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறான், அர்த்தமுள்ள வாழ்க்கையை தந்திருக்கிறான். இதில் அல்லாஹ்வுக்கான நேரத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், திக்ருக்கான நேரத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், குர்ஆனுக்கான நேரத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், சுஜூதுக்கான நேரத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். மலக்குல் மௌத் வந்து ரூஹை பிடிக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதுபோல சொல்லிவிட்டு மரணிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். கடைசி தருவாயிலே ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ரசூலுல்லாஹ்வை வந்து பிடித்து சொல்கிறார்கள், என்ன வாப்பா இவ்வளவு காய்ச்சலில் கஷ்டப்படுகிறீர்களே என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, லா கர்ப அலா அபீகி பஅத ஹாதல்